இந்த கதையின் மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு மோட்டிவேட்டடாக ஆகுவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அவனை புகழவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுவான், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வான். ஆனால் அவனை நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்ல யாருமே இல்லை. அப்போது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் இருந்தாங்க. அந்த முனிவர்கிட்ட போயிட்டு, நான் ரொம்ப வேலை செய்கிறேன் ஆனால் என்னை யாருமே புகழலை, ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அந்த முனிவர் சொல்கிறாங்க, அப்படியா, இந்த ஊர்லேயும் ஒருத்தன் இருக்கான் உன்னை புகழ, ஸோ நீ அவன்கிட்ட போ, கண்டிப்பாக உன்னை புகழ்வான். அவன் உன்னை புகழ்ந்துட்டா போதும், நீ தினைக்கும் உன்னை புகழ்ந்த மாதிரி ஃபீல் பண்ணுவ. ஸோ அவன்கிட்ட போயிட்டு நீ புகழ தேடு அப்படின்னு சொன்னான். உடனே அவன் சொன்னான், என்னது, இந்த ஊரில் என்ன புகழ ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டான். உடனே முனிவர், ஆமாம், இந்த ஊர்லேயும் ஒரு ஆள் உனக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னான். சரி, யார் அந்த ஆள், நான் போகவா அப்படின்ட்டு அந்த பையன் கேட்டான். ஓகே, நீ இப்போவே உடனே போ, வீட்டுக்கு போ, வீட்டில் போயிட்டு உன்னுடைய கண்ணாடி முன்னாடி நீ நில்லு, நீ என்ன வேலை பண்ணுற அப்படின்ட்டு யோசிச்சு பாரு, அதுவும் நீயே உனக்காக நீ புகழ்ந்து பாரு. ஸோ உன் மனசுக்கு நீ எப்போ புகழ்ந்து பார்க்குறாயோ அப்போ தான் மற்றவங்க உன்னை புகழ்ந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு அந்த முனிவர் சொன்னாங்க. உடனே அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன முனிவரே, என்னை வச்சு என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டான். இல்லை, இந்த உலகத்தில் அவன் வேலை செய்யறதுக்கே இங்கே நேரம் போதலை, இன்னொருத்த புகழணும்னு நீ நினைக்காத, ஃபஸ்ட்டு நீ என்ன உன்னை பற்றி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உன் கண்ணாடி முன்னாடி கேளு, அதுவாகவே நீ பிரதிபலிப்பாய் அப்படின்னு சொன்னான். உடனே அவனும் அந்த கண்ணாடி முன்னாடி போயிட்டு அவனை புகழ்ந்து பார்த்தான். ஸோ அவனை புகழ மற்றவங்க யாருமே அவனை புகழ தேவையில்ல, ஸோ நமக்கு தான் அப்படின்ற அவனுக்கு உணர்ச்சி வந்தது. ஸோ இது போல தான் நம்ம செய்யும் வேலைக்காக மற்றவங்க கிட்ட போயிட்டு புகழ்ச்சியை எதிர்பார்க்கவே கூடாது. உங்களுக்கு நீங்கள் தான் தன் கையே தனக்கு உதவி. அதுபோல் இந்த கதையின் மூலம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த அவசரமான உலகத்தில் யாரையும் உங்களை புகழ மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் புகழ்ச்சிக்கு தகுதி இல்லாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளுங்கள். இப்போவே கண்ணாடி முன்னாடி போயிட்டு நீங்களே உங்களை புகழ்ந்து பாருங்கள், உங்கள் முகம் ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்கள் பிரகனி. சரிங்களா?